அடியார்களே, நாம் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஆன்மீக மலரில் வந்த இந்த நல்ல கருத்தை நாம் தெரிந்து கொள்வோம். செல்வந்தர் ஒருவர் துறவியிடம் சென்று, ஐயா, நான் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கேட்கின்றார். துறவியோ ஒரு விளக்கு ஒன்று எடுத்து வாருங்கள் என்று சொல்கின்றார். செல்வந்தரும் விளக்கு ஒன்று எடுத்து வந்து துறவியிடம் கொடுக்கின்றார். துறவியானவர் விளக்கை ஏற்றி அதிகமாக காற்று வீசும் இடத்தில் வைத்து பார்க்கிறார். விளக்கு அணைந்து விடுகின்றது. மறுபடியும் அந்த விளக்கை ஏற்றி கண்ணாடி ஜாடியில் வைத்து மூடி விடுகின்றார். அப்பொழுதும் அந்த விளக்கு அணைந்து விடுகின்றது. மறுபடியும் விளக்கை ஏற்றி மிதமாக காற்று வீசும் இடத்தில் அந்த விளக்கை வைக்கிறார். பிரகாசமாக அந்த விளக்கு எரிகிறது. செல்வந்தரிடம், நீ உலகத்தில் இதுபோன்று பிரகாசமாக வாழ வேண்டுமென்றால் இந்த உலக விஷயங்களிலிருந்து ஒதுங்கியும் வாழக்கூடாது, நெருங்கியும் வாழக்கூடாது. அப்படி நீ வாழ்ந்தால் நீ எந்த ஒரு பாவத்திலும் பாதிக்கப்பட மாட்டாய் என்று துறவி செல்வந்தருக்கு அறிவுரை சொல்கின்றார். இதை கேட்ட செல்வந்தர் இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு, எந்த மனிதன் அனைத்து விருப்பங்களையும் துறந்துவிட்டு மமதை இல்லாதவனாக, அகங்காரம் இல்லாதவனாக, முடிந்த அளவுக்கு பிறருக்கு சேவை செய்கின்றானோ அதுதான் சிறந்த வாழ்க்கை என்று தெரிந்து கொண்டு அவர் முடிந்த நேரத்தில் அனைவருக்கும் சிறு சிறு உதவிகள் செய்து சிறப்பாக வாழ்வார். இந்த பதிவின் மூலமாக நாமும் உலகத்தில் வாழும்போது அகந்தை இல்லாமல் உலகத்தில் பற்றற்று நிலையில் முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய்து நாமும் நலமாக வாழ்வோம். அனைவரும் நலமாக வாழ நாம் உதவி செய்வோம். இந்த பதிவை அனைவருக்கும் பார்வை செய்யுங்கள். அனைவரும் நலமாக வாழட்டும். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம், திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.